அழகே அழகு சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷ்க்கு இதெல்லாம் தேவைதான். அந்த தங்கராஜ் பேச்ச கேட்டு ஆடுனது சுரேஷ் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சுரேஷ் என்ன நடக்குதுங்க? கல்யாணம் நடக்கவே நடக்காதா? எல்லார் முன்னாடியும் எப்பவும் போல நம்ம அவமானப்பட்டு தான் நிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தங்கராஜ் மன்னிச்சிடுங்க சார். எப்படியாவது என் மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் சார். அந்த தைரியத்தில தான் நான் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் எவ்வளவோ எடுத்து சொல்ல பார்க்குறாங்க. ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க போதும். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு பொய்ய சொல்லி எங்கள ஏமாத்தியிருக்கீங்க. கல்யாணத்துக்கு பிறகு என்னென்ன பொய்யெல்லாம் சொல்ல போறீங்களோ, என் பொண்ண உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க. உடனே என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன பொய் சொன்னேன்? நான் ஒரு பொய்யும் சொல்லல. மாப்பிள தங்கமானவன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்றாங்க. மாப்பிள தங்கமானவரா? மாப்பிள்ளையோட லட்சணம் தான் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுச்சு. ஒரு பையன போட்டு காட்டு மிராண்டி மாரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரு தங்கமானவரா? நாளைக்கு என் பொண்ண ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க. உடனேவும் இங்க தங்கராஜ் வந்துட்டு, "என்ன சார் என் மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம் நின்னா உங்க பொண்ணுக்கு தான் அசிங்கம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என் பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. உன் மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆகுதான்னு பாரு. ஏன்னா உன் மாப்பிள்ளையோட பேர் தான் ஊரெல்லாம் நாறி கிடக்குது. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு பொண்ணு குடுக்க சம்மதிச்சேன் பாருங்க. என்ன சொல்லணும்? உன் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டம்னு வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா உன் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேச வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாக்யராஜ் இருந்துகிட்டு, "சார் இங்க பாருங்க சார். கல்யாணம் நடக்கிற நேரத்துல இப்படிலாம் கல்யாணம் நின்னு போச்சுன்னா, உங்க பொண்ணுக்கும் அசிங்கம், எங்க தம்பிக்கும் தான் சார் அசிங்கம். எதுக்கு சார்? கண்டிப்பா சுரேஷ்க்கு வேலை கிடைக்கும் சார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆ ப்ளீஸ் சார் இந்த கல்யாணத்த மட்டும் நிப்பாட்டிறாதீங்க" அப்படின்னு பாக்யராஜ் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அழகுமலரும், "ஆமா சார். சுரேஷ் ரொம்ப நல்ல பையன். உங்க பொண்ண நல்லா பார்த்துக்குவான். வேண்டாம் சார். இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பொய்ய சொல்லிட்டான் சார். இது அவனுக்கு பெரிய அவமானம் ஆயிடும் சார். வேண்டாம்" அப்படின்ட்டு அழகுமலரும் கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா, இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பிடிவாதமா இருக்கிறாங்க. அ இல்ல இந்த கல்யாணத்துக்கு நடத்த என்னால முடியாது. நாங்க கொஞ்சம் கலந்து பேசிக்கணும். அப்புறம் வேணா முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட போய் பேசுறாங்க. இல்லப்பா என்னால அவர கல்யாணம் பண்ண முடியாது. அவரு ஒரு வேலையில கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு. இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு. அப்படின்னு தான் அவர கல்யாணம் பண்றதுக்கே நான் சம்மதிச்சேன். அப்படி இருக்கும்போது வேலை இல்லாதவன நான் கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ணேன்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. உடனேவும் இங்க சுரேஷ் இருந்துகிட்டு, "இங்க பாரு மதுமிதா, எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். உன்ன நல்லா பார்த்துக்குவேன்" அப்படிங்கிறாங்க. "வேலை கிடைச்ச பிறகு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்பன்னா" அப்படிங்கிறாங்க. "இங்க பாரு மதுமிதா, கல்யாணத்துக்கு நாங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் எப்படி ப்ளீஸ் சார் நான் பண்ணது தப்பு தான் சார். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்ட்டு சுரேஷும் கெஞ்சி பார்க்குறாங்க. இங்க மதுமிதா இருந்துட்டு, "வேண்டாப்பா, இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கலப்பா. இவருக்கு ஒரு வேலையே இல்ல. இவரு நாளைக்கு என்ன வச்சு எப்படி பார்த்துக்குவாரு? இவரு எனக்கு பிடிக்கல. இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா" அப்படின்னு மதுமிதாவும் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. "என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாதப்போ இந்த கல்யாணமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ண கூட்டு போயிடுறாங்க. இங்க அ பாக்யராஜ் இருந்துகிட்டு சுரேஷ பார்க்குறாங்க. "ஏன்டா இப்படியெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் என்ன பண்ணுவேன்? மாமா தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. உடனே தங்கராஜ் இருந்துகிட்டு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாத மாப்ள. இது என்ன பொண்ணு? இதோட நல்ல பொண்ண உனக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே "என்ன மாப்ள இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க போய் சொல்லியிருந்திருக்க கூடாது. வேலை கிடைச்ச பிறகவே கல்யாணம் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க அவ்வளோ தூரம் நம்ம வீட்டுக்கு வந்து கேட்கும்போது. அதனால தானே எல்லார் முன்னாடியும் அவங்க அவமானப்படுத்திட்டாங்க. நமக்கு இந்த அவமானம் தேவையா? உங்களையும் அவங்க கேவலமா பேசிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா மாப்ள? எங்களால நீங்க எதுக்கு எல்லார் முன்னாடியும் பதில் சொல்லிக்கிட்டு நின்னுட்டு இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க அழகுமலர் இருந்துட்டு, "நம்ம அவமானப்பட்டது தெரியாதாம். மாப்பிள அவமானப்பட்டாராம். அதுதான் இங்க பெரிய விஷயமா தெரியுது. அதுவும் இல்லாம என் இடத்த வித்து வேற இவங்களுக்கு பணம் குடுக்கணும்னு சொன்னாங்க. நல்ல வேள அடமானம் வச்சேன். இடத்த வித்துட்டு இருந்த அந்த பணத்த ஜாலியா எல்லாரும் செலவு பண்ணிட்டு, கடைசில எனக்கு தான் எதுவும் இல்லாம பண்ணிடுவாய்ங்க. நல்ல வேள" அப்படின்னு அழகுமலர் மனச தேத்திக்கிறாங்க. "மாமா எதுக்காக நான் இப்படியெல்லாம் பண்ணேன் தெரியுமா? சுரேஷ்க்கு இந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாரும் பேசிக்கிடுறாங்க மாமா. அப்படி வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா, அதுக்குள்ளேயும் சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு தங்கராஜ் சொல்றாங்க. உடனேவும் இங்க தங்கராஜோட மாமா இருந்துகிட்டு, "என்ன மாப்பிள சொல்றீங்க? சுரேஷ்க்கு மறுபடியும் வேலை கிடைக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷும், "என்ன மாமா எனக்கு மறுபடியும் வேலை கிடைக்காதா? ஏன் நீங்களே இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. "ஆமா மாப்பிள. ஏன்னா இந்த விஷயத்துல ரொம்ப ஹையர் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. உங்களுக்கு சஸ்பெண்ட் மட்டும் இல்ல, நிரந்தரமா டிஸ்மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்கள வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்னா, அப்புறம் எப்படி மாப்பிள உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்? அதுக்காக தான் நான் முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு பொய்ய சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு, "என்ன மாமா? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மாமா. போதும் மாமா நிறுத்துங்க. இனிமேல் உங்க பேச்ச என்னால கேட்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து பேசுறாங்க. உடனேவும் தங்கராஜோட அம்மா இருந்துட்டு, "என்னடா பேசிக்கிட்டு இருக்க?
இந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ தூரம் செய்றான். அவனையும் மூஞ்சில அடிச்ச மாரி பேசிக்கிட்டு இருக்க. என் பையன் இல்லன்னா நீங்கலாம் என்ன ஆவீங்கன்னு தெரியாது. என் பையன் உனக்காக ஒரு பொண்ண பார்த்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணா, நீங்க என்னன்னா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் என் பையன சொல்லணும். உங்கள தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறான் பாரு. உங்க குடும்பத்துக்குன்னா இவ்வளோ பெரிய சம்மந்தத்த எப்படி பேசி முடிக்க முடியும்? என் பையன் நெனச்சதுனால தான் இவ்வளோ பெரிய சம்மந்தம் உங்களுக்கு அமைஞ்சுச்சு. ஆனா, உங்க லட்சியத்த தெரிஞ்ச பிறகு அவங்க இந்த கல்யாணத்த வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நீ என்ன என் பையன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படின்ட்டு எங்க தங்கராஜோட அம்மா ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே சுரேஷ் இருந்துகிட்டு, மாமா என்ன மாமா? இவங்க ரொம்ப பேசுறாங்க. இங்க பாருங்க மாமா, போதும் மாமா. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டதெல்லாம் போதும். எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். யார் என் விஷயத்துல தலையிட வேண்டாம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனேவும், மாப்ள என்ன மன்னிச்சுடுடா. என்னால தானே உனக்கு வேலை இல்ல இப்படி பிரச்சனை வந்துச்சு. வேலை போற அளவுக்கு நானும் காரணமாயிட்டேன்லடா. என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. இங்க சுரேஷ் இருந்துட்டு இதையும் காதுல வாங்காம நேரா கிளம்பி போயிடுறாங்க. சுரேஷ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் டென்ஷனா சுத்திக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம நம்ம மாமா மேல கோவப்பட்டோமே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அழகுமதி தான். அவள தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அவ லைஃப் ஃபுல்லா என்ன நினைச்சு வருத்தப்படணும். என் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இந்த பக்கம் அந்த பக்கமும் டென்ஷனா சுத்திக்கிட்டு இருக்கத பார்த்து அழகுமலர், என்னடா சுரேஷ் எதுக்காக இப்படி சுத்திக்கிட்டு இருக்க? நீ இனிமேலும் உங்க மாமா சொல்றத கேட்காதடா. அதுதான்டா உனக்கு நல்லது. நீ போலீஸ் வேலைய மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு இதெல்லாம் வந்திருக்குமா? எல்லார் முன்னாடி அவமானப்பட்டிருக்க தேவையில்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் சொல்றாங்க. அண்ணி நானே டென்ஷனா இருக்கிறேன். இந்த நேரத்துல எனக்கு நீங்க அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. ஏன்டா நான் சொல்றது உன் நல்லதுக்கு தான். என் தம்பி இருந்தா நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேனா? அதே மாரி தான் உன் நல்லதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா, நீ மறுபடியும் ஏதாவது பண்ணி பிரச்சனையில மாட்டிக்கிடாத. அதுதான் சொல்லுவேன். அப்டிங்கிறாங்க. சுரேஷ் வந்துட்டு, "அண்ணி இதுக்கெல்லாம் காரணம் தான் அழகுமதி தான். அவள ஏதாவது பண்ணணும் நீ. இல்லன்னா எனக்கு ரிலாக்ஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா, இத்தன நாளா என் வேல போய் எல்லாரும் முன்னாடி தல காட்ட முடியாம அவமானப்பட்டேன். இப்ப என் கல்யாணமும் நின்னு போச்சு. வெளியில போனா எல்லாரும் என்ன கேவலமா பார்ப்பாங்க. எவன் இனிமேல் என்ன நம்பி பொண்ணு குடுப்பான்னு நெனைக்கிறீங்க? அதுவும் இல்லாம எனக்கு வேலையும் கிடைக்காதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அண்ணி. எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். அவள சும்மாவே விட மாட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் பாரேன், தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு, அவங்க மேல பழி போடுற பாத்தியா? உனக்கு எதுக்கு தேவையில்லாம பஞ்சாயத்து பண்ற வேலைலாம்? அந்த ஆள போய் நீ அடிச்சதுனால தானே இவ்ளோ பிரச்சனை வந்துச்சு. அந்த பையன் மேல நீ கைய வச்சிருக்க கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் சொல்றாங்க. என்னதான் நீங்க சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியலையா அண்ணி? அப்படின்னு சுரேஷ் டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாரு, நீ இனிமேலும் அந்த பொண்ணு விஷயத்துல தலையிட வேண்டாம் சுரேஷ். அப்படி தலையிட்டனா உனக்கு தான் பிரச்சனை. அவங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். அப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் கிளம்பி போயிடுறாங்க. இங்க சுரேஷ், அண்ணி சொல்றது சரிதான். ஆனாலும் அவள ஏதாவது பண்ணணும்னு தான் என் மனசு தோணுதே. ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனேவும் சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. "சார் என்ன சார் கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கு மறுபடியும் வேலை கிடைச்சுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. உடனேவும் அந்த ஆஃபீசர் இருந்துகிட்டு, "இல்ல உங்கள வேலைய விட்டு தூக்க சொல்லி மேலிடத்துலருந்து சொல்லியிருக்காங்க. அதனால உங்கள டிஸ்மிஸ் பண்றோம்." அப்படிங்கிறாங்க. "சார் என்ன சார்? நான் தப்பு பண்ணத ஒத்துக்கிட்டேன்ல. அதுக்காக மன்னிப்பும் கேட்டேன்ல சார். அப்படி இருந்தும் ஏன் சார் இப்படியெல்லாம் பண்றீங்க? ப்ளீஸ் சார்." அப்படிங்கிறாங்க. "மேலிடத்துல உன்ன வேலைய விட்டு தூக்க சொன்னாங்க. அத தான் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. மத்தபடி எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கோ." அப்படிங்கிறாங்க. "சார் ப்ளீஸ் சார் சஸ்பெண்ட் முடிஞ்சோனே என்னைய வேலையில ஜாயின் பண்ண விடுங்க சார். நான் அவங்க கிட்ட வேணா மன்னிப்பு வேணா கேட்கிறேன் சார்." அப்படின்னு இங்க சுரேஷ் சொல்றாங்க. அத தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். "ஃபோன வை" அப்படின்ட்டு ஃபோன கட் பண்ணி விட்டுறாங்க. இங்க சுரேஷ் வந்துட்டு ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அழகுமதி தான். அவள ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு வெறியோட இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தங்கராஜ் சுரேஷ பார்க்கறதுக்காக வர்றாங்க. "என்ன மாப்ள எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு மாப்ள?" அப்படிங்கிறாங்க. "மாமா நான் இப்ப ரொம்ப டென்ஷனோட இருக்கேன் மாமா. அதனால தான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல." அப்படிங்கிறாங்க. "என்னாச்சு மாப்ள? ஏன் இப்படியெல்லாம் இருக்கீங்க?" அப்படின்ட்டு சுரேஷ் தங்கராஜ கூட்டி போறாங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு, "எனக்கு வேலை போயிடுச்சு மாமா" அப்படிங்கிறாங்க. "என்ன மாப்ள சொல்றீங்க?" அப்படின்னு இங்க தங்கராஜ் ஷாக் ஆயி கேட்கறாங்க. சுரேஷ் வந்துட்டு, "மாமா என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இனிமேல் நான் வெளியில எப்படி போவேன்? எனக்கு மறுபடியும் இங்க எப்படி வேலை கிடைக்கும்? நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சுரேஷ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. தங்கராஜ் இருந்துகிட்டு, "மாப்பிள என்ன சொல்றீங்க? நான் இப்போ தான் பெரிய ஆஃபீசர்ட்டலாம் பேசிட்டு வந்தேன். மந்திரி எல்லாம் பேசிட்டு வந்தேன். அப்படியுமா உங்களுக்கு வேலை கிடைக்கல? என்ன இப்படியெல்லாம் சொல்றீங்க?" அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்றாங்க. சுரேஷ் வந்துட்டு, "மாமா இதுக்கெல்லாம் காரணம் அவ தான். அவள ஏதாவது பண்ணணும் மாமா. சொல்லுங்க மாமா ஏதாவது பண்ணலாம்." அப்படின்ட்டு சுரேஷ் சொல்றாங்க. உடனே, "இப்போவே பண்ணோம்னு நெனச்சுக்கோ மாப்ள. அப்புறம் நம்ம தான் பண்ணோம்னா ஏதாவது பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. மா நான் மாமா சொல்றேன். அப்ப எல்லாமே பண்ணிக்கலாம்." அப்படின்னு இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ரேவதி இருந்துகிட்டு, "இவன் திருந்தவே மாட்டான். இவர் கூட இருந்தா உருப்படாம தான் போக போறான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.